ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 3:17-18 சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் நம்ம புரிந்துக்குள்ள ஜெபிக்கணும். ஜென்ரல் ஜெபம் ஒன்று இருக்குது, ஆனால் உங்களை புரிந்து கொள்ளணும், உங்களை அறிந்து கொள்ளணும், உங்களோட அன்பின் உயரம், அகலம், ஆழம், நீளம் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேவன் முன்னாடி வரும்பொழுது முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்கிறாங்க. சாலமோன் கர்த்தருடைய பலிப்பீடத்தில் முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 8:54. ஆமென். அதே மாதிரி எஸ்ரா முழங்கால் படிட்டு ஜெபித்தார். எஸ்ரா 9:5. தானியேல் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபித்தார். தானியேல் 6:10. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்தார். லூக்கா 22:41. அப்புறம் ஸ்தேவான் எதிரிகளை மன்னிக்கும் போது, எதிரிகள் கல்லடியும் பொழுது அவங்கள மன்னிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. அப்போஸ்தலர் 7:60. முழங்கால் படியில முடியலன்னா அவங்க இது மாதிரி ஜெபிக்கலான்னு அர்த்தம் இல்லை. இருதயம் ஆண்டவர் தேவை. இருதயம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னை சரண்டர் பண்ணுறேன், நான் நல்ல நீங்கள் தான் அப்படின்னு வரும்போது கட்டாயம் முழங்கால் படிட்டு. எலியா ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? மழை வரும், என் வார்த்தை அன்றி மழை வராதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆண்டவர் சொன்னாரா? சொல்ல, இவன் சொல்லிட்டு வரான். போயிட்டு அங்கே போய் ஜெபிக்கிறான். எப்படி முழங்கால் படிட்டு நம்ம 2 முட்டிக்கு நடுவில் தலையை வச்சு ஜெபிக்கிறான். அப்படி குனிஞ்சு கம்ப்ளீட்டாக என்ன சரண்டர், நான் நல்ல நீங்கள் தான் எல்லாத்துக்குமே எல்லாமே அப்படின்னு அங்கே போய் உட்காந்துடுறான். இங்கே வார்த்தை சொல்லிடுறான், பட் நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணுன்றது அங்கே போய் உட்காந்துடுறான். தாழ்த்துறவன் கிருபை பெறுகிறான். அவன் ஜெபம் கேட்கப்படுது. தாழ்த்தாதவன் ஜெபம், நான் நீதிமான், பரிசுத்தவான், உபவாசம் பண்ண, இதை பண்ண, அதை பண்ணேன்னு சொல்கிறவன ஜெபம் கேட்கப்படலை. ஆயக்காரன் ஜெபம் என்ன பண்ணுறான்? வஸ்திரத்தை கிழித்து கொண்டு முழங்கால் படிட்டு வானத்தை நேராது பாவி மாரில் அடிச்சுக்கிறான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஜெபத்தை குறித்து கிளியராக ஆண்டவர் அது அப்போ என்ன பார்க்குறாருன்னா, இதெல்லாம் இறுதியும் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது இந்த சிம்பாலிக்காக அதெல்லாம் நடக்கும். தாழ்த்துறோன்னும் பொழுது ஓகே, மற்றவங்க முன்னாடி இருக்கலாம் சாதாரணமாக, ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துறோன்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும், ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் படிட்டுரும், ஆட்டோமேட்டிக்காக சாஷ்டாகமாக வந்துடும். பவுலும் அவருடன் இருந்தவர்கள் முழங்கால் படிட்டு ஒன்றாக ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 20:36 பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் முழங்கால் படிட்டு ஒன்றா ஜெபிக்கிறாங்க. பவுல் மற்ற சீஷர்களுடன் இணைந்து மீண்டும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இணைந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தின் மற்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 11:25 விசுவாசம் உள்ளவனாகி மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னீங்கன்னா போகும். ஆமென். அது விசுவாசத்தோடு. அப்புறம் முகங்குப்புற விழுந்து 2 சாமுவேல் 12:16 முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறான். இது ரொம்ப முக்கியம். ஜெபத்தோடு கூட என்னென்ன வரணும்னா உபவாசம், மத்தேயு 17:21. அப்புறம் மற்றவர்களை மன்னிப்பது. ஆமென். ஜெபிக்கிறேன் ஆனால் மற்றவங்களை மன்னிக்க மாட்டேன்றது இல்லை. ஜெபத்தோடு உண்மையாக ஜெபிக்கிற இடத்துல, முழு இருத்தோடு ஜெபிக்கிற இடத்துல இதெல்லாம் வரும். அப்புறம் விசுவாசம் வரும். மார்க் 11:25 மற்றவர்களை மன்னிப்பது. ஒருமனப்படுதல் மத்தேயு 18:19. அந்த இருவர் ஒருமனப்பட்டு பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்ட வழிகள். ஒருமனப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்து மேலே கை வச்சு விசுவாசித்தா அது கேட்கிறது காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் ஒருமன ஜெபம். அப்புறம் விசுவாசம் உள்ள ஜெபம். யாக்கோபு 5:14-15 ஒரு வியாதிப்பட்டா என்ன பூசி ஜெபிங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாலே ரட்சிக்கும்னு சொல்லிட்டது. வாழ்க்கை துணையை மரியாதையுடன் நடத்துவது. 1 பேதுரு 3:7 மரியாதையோட நடத்துவது. மரியாதையோட நடத்தலாம் அவங்க ஜெபங்களுக்கு கேட்கப்படாது. அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்காம பலவீனமான பாத்திரம் அவங்களுக்குரிய. இப்போ உண்மையான ஜெபம் ஜெபிக்கும் போது இதெல்லாம் வரும், இதெல்லாம் கூட வந்துடும். அங்கதான் பொறுமையா இருக்கணும், அங்கதான் அன்பா இருக்கணும், அங்கதான் பொறுமையா இருந்துடக்கூடாது. அங்கதான் நீங்க செக் கட்டாம சோதிக்கிற வரும் ஜெபத்தோட கூட இதெல்லாம் வரும்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார், அவரோட துணை இருக்கும். எபேசியர் 6:18 ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் துணையோடு ஜெபிக்க. மற்றும் கைகளை வைப்பது, கைகளை வச்சு ஜெபிப்பது. கைகளை வச்சு ஜெபிக்கும் பொழுது அடுத்த ஸ்டேஜ். அப்போஸ்தலர் 6:6 கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது சுகமாகுது, விடுதலை ஆகுது, அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறாங்க, வாழ்க்கை மாற்றப்படுது. ஆமென். இதெல்லாம் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் செய்வோம். நாம் ஜெபிக்க ஊக்குவிக்கப்படுகிறோம் என்பது ஆபத்து காலத்திலே. எப்பப்போ ஊக்குவிக்கப்படுகிறோம்? எப்பப்போ பயங்கரமாக ஜெபம் வருது?
இல்லை எப்போ ஜெபம் பயங்கரமாக வருது? பிரச்சனை, போராட்டம், ஆபத்து காலத்திலே எல்லாத்துக்கும் ஜெபிங்கன்னு தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஆபத்து காலத்திலே சங்கீதம் 50:15. அப்புறம் இடைவிடாமல் ஜெபிங்கள் சொல்லப்பட்டிருக்குது. தெசலோனிக்கேயர் 5:17. எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுங்கள், எழுதி போட்டிருந்தோமே. அது பிலிப்பியர் 4:6. எல்லாத்துக்கும் ஜெபிங்க, எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபிங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 6:18. எந்த நேரத்துலையும் ஆவியினாலே ஜெபிங்க. ஆவியில் எப்பவுமே ஆவியில் ஜெபிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் துன்பப்படும் பொழுதும் ஜெபிங்க. ஆமென். துன்பம் வருது, போராட்டம் வருது. யாக்கோபு 5:13. துன்பப்படுறீங்க, நல்லா ரைட்டு தான் பண்ணீங்க, ஆனாலும் உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னும் பொழுது என்ன பண்ணுங்க? அப்பயும் ஜெபிங்க. துன்பப்படும் பொழுதும் ஜெபிங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு 5:13. அந்நிய பாஷையில ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் 1 கொரிந்தியர் 14:2. நம்முடைய எதிரிகளுக்காக ஜெபிங்கள். எப்படி? எதிரிகளுக்காக ஜெபிங்க. அதான் மத்தேயு 5:40. நான் சொல்றதெல்லாம் வசனம், அப்படியே வசனத்தை வச்சு ஜெபிங்க. அவங்க அழிஞ்சு போனோம், அவங்க இது ஆகணும், காலி ஆகணும் இல்லை, அவங்கள ஆசீர்வதிச்சு. ஆமென். இல்லை, இதெல்லாம் பண்ணும் போதே பிசாசுக்கு அப்போ ஆட்டம் கண்டுரும். அடடா, என்னடா இவனை கோபம், வைராக்கியம், வஞ்சகம், வெறியில வச்சு உட்கார வச்சு ஆஃப் பண்ணணும்னு பார்த்தா இவனும் அவனுக்காக ஜெபிக்கிறான். அவனால உட்கார முடியாது. அன்பை விட வல்லமையானது வேற எதுவுமே இல்லை. அவனையும் நேசிச்சு அவனுக்காக ஜெபிக்கிறான். என்னடா அதுன்னு ஆயிடும். ஆமென். அப்புறம் நம்ம நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 6:28. நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். துன்புறுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ண. மத்தேயு 5:44. பாவம் செய்கிற சகோதரனுக்காக. முக்கியமானது பாருங்க. ஒருத்தன் நம்ம இதுலேருந்து பாவம் செய்கிறான், சொல்ல செஞ்சுன்னு இருக்கிறான்னா என்ன பண்ணோம்? அவன் செய்கிறான், அவனை கட் பண்ணி விடு, இதை பண்ண அதை பண்ணுறதெல்லாம் அவனுக்காக ஜெபம் பண்ணும். ஆமென். அவனா கட் பண்ணிடுவான், அது வேற விஷயம். பாவம் செய்கிறான்னா அவனுக்காக ஜெபம் பண்ணும். ஆமென்.